ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுடைய வாழ்விலே கவலையை ஜெயித்து வாழ்கிற நாளாய் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் மறுபடியும் சொல்லுகிறார், கவலைப்படாதிருங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31 சொல்லுகிறது, கவலைப்படாதிருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கவலைப்படுகிறது எதனால்? நாம் கவலைப்பட வேண்டிய காரியங்களுக்கு நாம் கவலைப்படாதிருக்கும் பொழுது அவசியமில்லாத வீணான கவலைகள் நம்முடைய இருதயத்தை நிரப்பி விடுகிறது. கவலை என்ற குணத்தை ஆண்டவர் தந்திருப்பது கவலைப்படாதிருப்பதற்கல்ல, கவலை பட வேண்டிய காரியங்களுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டும். ஆகையினால் தான் ஆண்டவர் கவலை என்கிற ஒரு குணத்தை தந்திருக்கிறார். பயம் என்கிற ஒரு குணத்தை ஆண்டவர் தந்திருக்கிறது. காரணமில்லாத காரியங்களுக்கு பயப்படுவதற்கல்ல, பயப்பட வேண்டிய நம்முடைய தேவாதி தேவனுக்கு கர்த்தருக்குரிய பயத்தோடு கூட வாழ்வதற்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்வதற்கு பயம் என்கிற குணத்தை தந்திருக்கிறார். ஆண்டவர் கவலை என்ற குணத்தை தந்துவிட்டு கவலைப்படாதிருங்கள் என்று சொல்வது ஒருபோதும் இல்லை. கவலைப்பட வேண்டிய காரியங்களுக்கு கவலைப்படும் பொழுது வீணான கவலைகளை நீங்களும் நானும் ஜெயிப்பது எளிதாகி விடுகிறது. என கண்பானவர்களே, நாம் எதற்காக கவலைப்பட வேண்டுமா? வேதம் மறுபடியும் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம், இவை முதலானவைகளும் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாகிறதில்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? என கண்பானவர்களே, இன்றைக்கு நாம் எதற்காக கவலைப்பட வேண்டும்? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாம் கவலைப்பட வேண்டும். சபையை குறித்த கவலை என்பது, இந்த சபைக்குள்ளே வராதிருக்கிற ஏராளமான ஆடுகள் இன்றைக்கு மந்தைக்கு வெளியே இருக்கிறது. இயேசுவை யாரென்று கேள்விப்பட்டிராத ஒரு பெருங்கூட்டம், இயேசுவை கேள்விப்பட்டும் இயேசுவை வெறுக்கிற ஒரு பெருங்கூட்டம், இயேசுவை கேள்விப்பட்டும் இயேசுவுக்கென்று வாழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணமும் வாழ்க்கையும் இல்லாமல் உலகத்தையும் பாவத்தையும் மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் நாடி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு பெருங்கூட்டம். இப்படி பலவிதமான கூட்ட மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே இயேசு இல்லை, அவர்களுக்குள்ளே பாவ மன்னிப்பின் அனுபவம் இல்லை. இவர்களும் இயேசுவை அறிய வேண்டுமே, இவர்களும் இயேசுவை அறிய வேண்டுமே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிற அந்த ரத்தம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும்படியாய், எல்லா மனுஷரும் மனம் திரும்பும்படியாய் இந்த பூமியில் சிந்தப்பட்டிருக்கிறது. அதனால் தான் அவர் கல்வாரி சிலுவையில் தம்முடைய இரத்தத்தை சிந்தி கொடுத்தார். மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். அந்த ரட்சிப்பின் வல்லமையை ஒருவரும் பெற்றுக்கொள்ளாமல் இந்த பூமியை விட்டு கடந்து போகக்கூடாது. அதற்காக பாரத்தோடு, ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வீண் கவலைகள் அவனை மேற்கொள்வதில்லை. இன்று நீங்கள் ஜெபித்து பாருங்கள். பாவத்தில் வாழ்கிற மக்கள் மனம் திரும்ப, உங்கள் சொந்த குடும்பத்தில் உங்கள் நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், இப்படி யார் யார் இயேசுவை அறியவில்லையோ, உங்களுடைய பட்டணத்தின் மக்கள், கிராமத்தின் மக்கள், தேசத்தின் மக்கள், யார் யார் இயேசுவை அறியவில்லையோ அவர்கள் இயேசுவை அறிய ஜெபித்து பாருங்கள். உலக கவலைகளை ஜெயிப்பீர்கள். கவலைப்படாதிருங்கள் என்று சொன்ன இயேசுவின் வார்த்தை வீண் கவலைகளை ஜெயிக்க வைக்கும். ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய், உம்மை அறியாத, உம்மை ஏற்றுக்கொள்ளாத லட்சமான கோடியான ஆத்துமாக்களுக்காய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே திறப்பிலே நிற்க, மன்றாடி நிற்க, கண்ணீரோடு நிற்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள்,
ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.